ஹாய்! இப்போ வந்து நம்ம ஓட்ஸ் ப்ரௌனி பார்க்க போறோம். நான் சாக்லேட்டும், பட்டரும் 2த்தையும் மெல்ட் பண்ணிட்டு ஆற வச்சிருக்கேன். ஸோ இந்த பக்கம் பால் கூட நாட்டு சர்க்கரை அதுக்கான ப்ரொபோர்ஷன் ஏத்த அளவு 2த்தையும் வந்து ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு வச்சிருக்கேன். இதில வந்து ஓட்ஸு, கொக்கோ பவுடர் அண்ட் பேக்கிங் பவுடர் இது 3த்தையும் சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஓட்ஸ் வந்து நல்லா கிரைண்ட் ஆயிட்டு அது கூட சேர்த்து மிக்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையும் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து நாட்டு சர்க்கரை வந்து திப்பி திப்பியா இல்லாம அடியில நிக்காம நல்லா கரைஞ்சிருக்கணும் பாலோட. அந்த அந்த லிக்விடா இருக்கிறத வந்து நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஸோ அதில ஆட் பண்ணிட்டு 2த்தையுமே வந்து நல்லா ப்ராப்பரா ஃபுல் மிக்ஸ் குடுக்கணும். அதாவது இந்த பால், பட்டர், சாக்லேட் அண்ட் நாட்டு சர்க்கரை இது 4மே வந்து நல்லா ஃபுல்லா சேர்ந்து உங்களுக்கு சாக்லேட் கிரீமி கனாஷ் மாதிரி வரும். நம்ம கனாஷ் ஆக்சுவலா பண்ணா ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு வரும்ல. ஸோ அந்த மாதிரி கிடைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பீட்டர் எலக்ட்ரிக் பீட்டர் நீடட் வந்து ப்ரௌனிக்கு எப்பவுமே இருக்காது. நமக்கு அவ்ளோ பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் செய்யறது வந்து எக்லெஸ் ஓட்ஸ் ப்ரௌனி தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து மில்க் ப்ரொபோர்ஷன்ஸ்ல வந்து கம்மி பண்ணிட்டு எக் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலா எனக்கு எக்லெஸ் ஓட்ஸ் ப்ரௌனி தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து எக்லெஸ் ஓட்ஸ் ப்ரௌனி தான் பண்றேன். ஸோ ஓட்ஸ் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஓட்ஸ், கொக்கோ பவுடர் அண்ட் பேக்கிங் பவுடர். ஸோ அத மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணல. ப்ரௌனிக்கு வந்து நமக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் 1 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 1 1/2 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இல்ல, 1 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நம்மள இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த வெட் இன்கிரீடியன்ட்ஸோட நல்லாவே பைண்ட் ஆகணும். இதில ஓவர் மிக்ஸிங் கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா வந்து நம்ம மிக்ஸ் பண்றம்போது வந்து ஒரே சைட்ல ஒன் சைடு அதாவது எப்படின்னா, நீங்க கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்றீங்களா? இல்ல ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்றீங்களோ, ஸோ எந்த சைடு நீங்க ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ, அந்த சைடே ரொட்டேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லாவே இன்னும் கிடைக்கும். ஸோ எல்லாவோட அந்த இருக்க ட்ரை இன்கிரீடியன்ட்ஸும், வெட் இன்கிரீடியன்ட்ஸும் ப்ராப்பரா மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ நான் வந்து ஹேண்ட் பீட்டர் வச்சு வந்து 2த்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் எனக்கு வந்து அதில டேட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க போட்டு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால டேட்ஸ்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி அதில ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இதில எக் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு இது அந்த மில்க் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கர்ட் ஆட் பண்ணியும் செய்யலாம். ஸோ இதில வந்து சின்ன சின்ன விஷயம் தான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க செஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஓவன ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து 10 மினிட்ஸ் வந்து 2 ராடுமே நான் ஆன் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ட்ரே வந்து என்ன ட்ரே எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 10x10 இன்ச் ட்ரே வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து அந்த பேட்டருக்கு கரெக்ட்டா இருக்கும். ஃபுல்லா போடுறதுக்கு. ஸோ நான் அத எடுத்துட்டு அதில பார்ச்மென்ட் பேப்பர் போட்டுட்டு, நம்ம பீட் பண்ண பீட்டர்லேருந்து கொஞ்சமா டச் பண்ணி எடுத்து ஆக்சுவலா நம்ம இதில விஸ்க்ல ஸ்பேச்சுலலாம் இருக்குல்ல, அத டச் பண்ணி எடுத்து நான் பார்ச்மென்ட் பேப்பர் போட்டிருக்கிறதுல ஸ்டிக் பண்றேன். ஸோ ரீசன் என்னன்னா, அந்த பேப்பர் மூவ் ஆகாது. ஸோ அதனால நம்ம அகைன் வந்து புடிச்சிட்டு போடணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பேட்டர் எடுத்து ஃபுல்லாத்தையும் அதில போட்டுட்டு ஜஸ்ட் லெவல் பண்ணிக்கிறேன் ஸ்பேச்சுலா வச்சு. ஆக்சுவலா என்னன்னா, அ ஸ் இன்னும் கொஞ்சம் திக்காவும் இருக்கலாம். பேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காவும் இருக்கலாம். அது ஒவ்வொருத்தவங்களோட அ அந்த டேஸ்ட்ட பொறுத்து இருக்கு. சிலர் வந்து ப்ரௌனி வந்து ஃபட்ஜியா சாப்பிடுவாங்க. சிலர் வந்து கொஞ்சம் கிரன்ச்சியா வேணும் அப்டிம்பாங்க. சிலர் வந்து கொஞ்சம் கேக்கியா அப்டி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் பேட்டர் கொஞ்சம் லூஸா இருந்தா, லைக் வந்து ஒரு லேயர் மேல ஃபார்ம் ஆயிருந்தும், அதுக்கு ஒரு உள்ள வந்து அந்த சாஃப்ட் ஃபீல் நல்லாவே இருக்கும். ஸோ இத நான் வந்து ஃபுல்லா லெவல் பண்ணிட்டு, அது மேல நான் வந்து என்ன பண்றேன்னா, வால்நட் ஜஸ்ட் அது ஆக்சுவலா வால்நட் வந்து நம்பளோட நம்பளோட இதுதான். நீங்க வந்து டார்க் சாக்லேட் சாக்கோ சிப்ஸாவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல பாதாம், முந்திரி, நட்ஸ் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ நீங்க டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஆட் பண்ணாமயே வந்து ஜஸ்ட் ப்ரௌனியா கூட நீங்க சாப்பிடலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு அ டின்ன வந்து அந்த ஒரு தட்டு தட்டிட்டு லெவல் பண்ணிட்டு, இதில வந்து நான் வால்நட் மட்டும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் அப்படியே கையிலே வந்து புட்டு புட்டு போட்டுட்டு ஏன்னா எனக்கு அதில ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி போடும்போது சம்டைம்ஸ் என்னன்னா, அது ஃபீல் ஆக மாட்டுது. ஸோ ஜஸ்ட் அப்படியே நான் உடைச்சு அது மேல ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4, 5 இது வால்நட் இருந்தா போதும் அதுக்கு.
எனக்கு இது கூடவே வந்து இன்னும் கொஞ்சம் இது ட்ரே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எம்ப்டியா இருக்க மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ, அதனால இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்த டேட்ஸ் இருந்துச்சு. ஸோ, அத மேல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஆட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா டேட்ஸும் வந்து அது மேல போட்டாச்சு. ஸோ, இதுக்குள்ள வந்து நம்ப இந்த பேட்டர ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதில ஆட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளயே நமக்கு வந்து ஓவன் வந்து ப்ரீஹீட் ஆயிட்டுருக்கும். ஸோ, அதோட டைமிங் முடியறதுக்குள்ள நம்ம இத வந்து கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே ஃபுல்லா வந்து பண்ணிக்கிறது பெட்டர். இத முடிச்சதுக்கப்புறம் ஓவனோட டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ, நான் வந்து ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட்டு கீழ இருக்க இதிலேயே தான் லைன்லேயே தான் நான் வச்சிருக்கேன். ஸோ, என்ன ரீசன்னா, சம்டைம்ஸ் நம்ம ஓட்ஸ், வீட் இந்த மாதிரிலாம் ப்ரௌனி ட்ரை பண்ணும்போது, நமக்கு பாட்டம் லேயர் வந்து அவ்ளோ சீக்கிரம் சென்டர்ல வைக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கொஞ்சம் இன்னுமே வந்து வெட்டா இருக்கிற மாரி, ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ, நீங்க கீழ இருக்க அந்த ராட்லயே நீங்க வந்து தாராளமா அத வச்சு பேக் பண்ணலாம். ஸோ, எனக்கு கரெக்ட்டா வந்து 30 மினிட்ஸ் ஆச்சு. ஆ 25 மினிட்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பேக் ஆனா நல்லாருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ, நான் அத எடுத்துட்டு ஆ அந்த ட்ரேல இருந்து நல்லா ஆற விட்டதுக்கப்புறம், அது ஆக்சுவலா என்னால காமிக்க முடியல. சாரி, வீடியோ எடுக்கல நான் அது. ஸோ, ட்ரேல இருக்கிறத வந்து அப்படியே எடுத்து கட் பண்ணிட்டு, நான் ப்ரௌனி பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, மேல வந்து உங்களுக்கு அந்த லேயர் தெரியும்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா உங்களுக்கு அந்த ப்ரௌனியோட டெக்ஸ்சர் வந்து ஒரு மேல வந்து ஒரு லேயர் வந்து தெரியணும். ஸோ, அதான் ப்ரௌனியோட டெக்ஸ்சர். ரொம்பவே சாஃப்ட்டா இருந்துச்சு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.